இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த சிம்டம்ஸை வச்சு நமக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சிலருக்கு இந்த மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குழந்தையின்மை பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போது கான்ஸ்டிபேஷன் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் டுடே வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடல்ல கழிவுகள் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். முதல்ல நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படின்ற தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் வயதானவர்கள், ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய வயதானவர்கள் சொல்கிற விஷயம் இதுதான். ஆஃப் அன் ஹவர் ஆனால் கூட நான் டாய்லெட்டில் இருக்கேங்க, ஆனால் எனக்கு சரியாக மலம் போகலை, இதனாலேயே பசியும் இல்லை, உடலே ஒரு மாதிரி இருக்குது, எங்கன்னு வெளியிலையும் போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலச்சிக்கல் இருப்பதற்கு நம்ம உடல்ல அறிகுறி சிலர் நம்ம நினைச்சுப்போம், இல்லை நமக்கு டெய்லி காலைல மோஷன் போறோமே, ஆனா நம்ம கான்ஸ்டிபேஷன் இல்லையே ஆனா அப்படின்னு நினைப்போம். மலம் சரியாக வெளியேறவில்லை, நம்ம உடல்லையே தேங்கி தேங்கி இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள். இந்த சிம்டம்ஸை வச்சு நமக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்பவுமே சருமம் ஒரு மாதிரி ட்ரைனஸாக இருக்கும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே வறண்ட சருமம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதாக கொப்புளங்கள், வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருக்கள், அங்கங்கே கருமை நிற புள்ளிகள் நிறைய ஏற்படும். முகத்தில் பிம்பிள்ஸ் வர்றது நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். இந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் நமக்கு அதிகமான கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி ஏற்படும். அடுத்ததாக நமக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள், சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அர்டிகேரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அலர்ஜி, அது ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம். அலர்ஜி இருந்தாலும் நமக்கு உடலில் அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது. கண் எரிச்சல், எப்போவுமே ஒரு மாதிரியான கண் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிறது, நிறைய பேருக்கு கண் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மலச்சிக்கல் எல்லாமே, இந்த மலச்சிக்கல் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம உடலில் ஏற்படும். பசியின்மை, மந்தம், புளித்த ஏப்பம் இந்த மாதிரி இருக்கும். காலையில் சாப்பிட்ட ஃபுட் இன்னுமே எனக்கு சரியாக ஜீரணமாகலை, ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கும். இது ஒரு சிலருக்கு இந்த மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குழந்தையின்மை பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி மூலச்சூடு, மூலாதார சூடு அதிகமாகிறதுனால வரக்கூடிய பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலா இந்த மாதிரியான பிரச்சனைகளாலும் உடலில் ஏற்படுது. இது எல்லாமே மலச்சிக்கல் இருந்தால் நமக்கு வரக்கூடியது தான். அப்போது கான்ஸ்டிபேஷன் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, தொடர்ந்து ஏதாவது மாத்திரைகள் நம்ம சாப்பிட்றோம், நிறைய பெண்கள் ஓசிபி பில்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஹைப்போ தைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தாலோ, அடுத்தது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரியான உணவுகள் எந்த நேரத்தில் எடுத்தால் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக இரவு நேரத்தில் நேரம் கடந்து உணவு சாப்பிட்றவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நினைச்ச நேரத்துக்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம். அதுவும் மிட் நைட்டில் 12 o'clock மேலே ஒரு 2 மணி 1 மணி இந்த மாதிரி டைமில் நல்லா ஹெவியாக நம்ம சாப்பிடும்பொழுது அது டைஜஷன் ஆகாமல் உடலில் அது மொத்தமாகவே என்னென்னா உஷ்ணத்தினால அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும். அதிகமான பாடி ஹீட்னால நமக்கு மோஷன் வெளியில் போகாமல் ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். எப்போவாவது 2-3 நாட்களுக்கு ஒரு முறை மோஷன் போகிறவங்களாக இருந்ததுன்னா ஆனஸ் ரீஜியனில், ஆசனவாய் பகுதியில் ஒரு ஃபிஷர், வெடிப்பு ஏற்படுறதோ இல்லை ரத்த கசிவு ஏற்படுறதோ நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ், அசைவ உணவுகள் எடுக்காமல் இருந்து சில உணவுகள் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். தினமும் காலையில் இதை சாப்பிட்டா, இதை குடித்தாவே நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தனியா குடிநீர் அல்லது கொத்தமல்லி குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம். கொத்தமல்லி அப்படின்னு சொல்கிறது அந்த விதைகள் அதிகமான நார்ச்சத்து அதில் இருக்குது. அந்த நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றும்.
முக்கியமாக அந்த பவுல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பவுல் மூமெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். அப்போ அந்த பவுல் மூமெண்ட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆச்சுன்னா நமக்கு இந்த மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து டெய்லி காலையில் இந்த தனியா குடிநீரை குடிக்கலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்த்து குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 100 கிராம் அளவுக்கு தனியா விதைகள் எடுத்துக்கணும். இதில் 20 கிராம் அளவுக்கு சோம்புமே அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடியது. முக்கியமாக நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை இது வந்து வெளியேற்றும். இதில் வந்து சோம்பு நம்ம பயன்படுத்தணும். அதனோட ஆவாரம் பூ இருந்தாலும் ஒரு 20லிருந்து 50 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதாவது 100 கிராம் அளவுக்கு தனியா விதைகள்னா ஆவாரம் பூ இதில் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கப்பட்டை ஒரு 10லிருந்து 20 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும். சீரகம் 20 கிராம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே லேசாக வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு 2 டம்ளர் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது காலையிலே நம்ம குடிச்சணும். ஏன்னா காலையில் ஒரு சிலருக்கு சூடாக காஃபி டீ குடித்தாலும் இல்லை ஸ்மோக் பண்ணால் தான் எனக்கு வந்து மோஷன் போகுது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அது வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக நம்ம குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் நமக்கு குறையும். இதில் என்ன இன்னும் பெனிஃபிட்ஸ் என்னென்னா சுகர், பிபி நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. மலச்சிக்கல் தொந்தரவும் இதில் நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலக்குடோரி எண்ணெய், இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் பார்த்தோம்னா இது எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக எத்தனை வருடமாக இருக்கக்கூடிய மலச்சிக்கலாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த எண்ணெய்க்கு இருக்குது. இதுதான் மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பொதுவாக கடுக்காய் பிஞ்சு சேருது. கடுக்காய் பிஞ்சுன்னு சொல்லும்போதே நமக்கு கடுக்காயே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது தான். கடுக்காய் பிஞ்சு இதில் நம்ம சேர்க்கிறோம். வெள்ளை வெங்காய சாறு, எலுமிச்சை சாறு, கற்றாழை சாறு, இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லெண்ணெய், சிற்றாமணுக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதனோடு சேர்த்து காய்ச்சி செய்யக்கூடியது தான் இந்த மூலக்குடோரி எண்ணெய். எத்தனை வருடமான மலச்சிக்கலாக இருந்தாலும் தினமும் இரவு படுக்கும்பொழுது ஒரு 5 ml இந்த எண்ணெயை குடிச்சிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சிடணும். ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும்னு சொல்லலாம். அதே மாதிரி இல்லை நமக்கு வந்து பேதி மருந்தாக இதை நம்ம எடுக்கணும், இதே எண்ணெயை பேதி மருந்தாக கூட நம்ம பயன்படுத்தலாம். ஒரு நாள் என்னைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ காலை நேரத்தில் ஒரு 25 ml இந்த எண்ணெயை குடிச்சிட்டு கொஞ்சம் நம்ம வெந்நீரை குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது அன்றைக்கு ஒரு 2 மணி நேரத்தில் 2 ஹவர்ஸ்லேயே நமக்கு என்ன ஆகும்னா லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிச்சினாவே ஒரு மைண்டே நமக்கு வந்து ரிலாக்ஸ் ஆன மாதிரி, பாடி ரொம்ப லைட் ஆன மாதிரி, அதுக்கப்புறம் டைஜஷன் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தால் சித்த மருத்துவத்தில் இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. டெய்லி இரவு நேரத்தில் பார்த்தோம்னா திரிஃபலா சூர்ணம் வெந்நீரில் சாப்பிடலாம். கடுக்காய் பொடி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நிலாவாரை சூரணம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மெடிசன். அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடியது இந்த நிலாவாரை சூரணம். ஒரு சிலருக்கு கடுக்காய் பொடி சாப்பிட்டா கூட எனக்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த நிலாவாரை பொடியை பயன்படுத்தலாம். இதை வந்து டெய்லி நைட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம உணவில் நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய முக்கியமாக சுண்டைக்காய் உணவில் நிறைய சேர்த்துக்கணும். கொத்தவரங்காய், கோவக்காய், ஸோ இந்த காய் வகைகள் எல்லாமே நம்ம நிறைய நார்ச்சத்து, அது குடல் பகுதிக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணும்போது நீண்ட நாட்களாக பல வருடங்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.